நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை விளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சபையிலே எங்களை வைத்து பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்து நீர் வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை விலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்படவும் உமக்களை ஸ்திரப்படவும் ஊண்ட கட்டப்படவும் உமக்கென்று கனி கொடுத்து வாழ எங்கள் ஓர் உதைத்தாரும் மீட்பு இயேசு கிறிஸ்து வேண்டிய பரலோகபிதாவே. நாம் முதலாவது பாடலாக பாடல் புஸ்தகத்தில் உள்ள 433வது பாடலை பாடுவோம். 433. ஆண்டவருடைய அன்பை, அவருடைய மாறாத அன்பை, நம்மை தேடி வந்த அந்த அன்பு, அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் மகிமைப்படுத்தி அந்த அன்பை உணர்ந்தவர்களாக எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசை. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானான். உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானான். உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையாம். உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையாம். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே. ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே. உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரட்சி தீரரால். குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரட்சி தீரரால். என்னில் உள்ள நன்றியுள்ளம் தாங்குவரெங்கனம் நேசரே. என்னில் உள்ள நன்றியுள்ளம் தாங்குவரெங்கனம் நேசரே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. இன்றுலகில் கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன். இன்றுலகில் கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன். அன்று நேரில் உம்மருகில்
அன்று பலன்களை காண்பேன் நான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசை. என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவேன் நான். நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் மகிமைக்குள் மறைவேன் நான். அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக 194வது பாடலை பாடுவோம். 194. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தர் வீட்டை கட்டும் பொழுது எல்லா காரியங்களும் அவரே நேர்த்தியாய் நடத்துவார் என்பதையும், அவர் கர்த்தருக்கு பயப்பட்டவன் இப்படி இந்த விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி சங்கீதம் 128 படிக்கிறோம். அப்படி தான் ஒவ்வொரு காரியங்களையும் நம் குடும்பத்தில் முதற்கொண்டு எல்லா காரியங்களும் அவரே எல்லாம் நேர்த்தியாய் செய்ய முடிக்கிற ஆண்டவர். சங்கீதம் 127ஐயும் 128ஐயும் அடிப்படையாக கொண்ட பாடல் தான் இது. இந்த பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாய் பாடும். கர்த்தர் வீட்டை கட்டராகில் அதை கட்டும் உந்தன் பாடு வெறுதான். கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண்விழிப்பும் வெறுதான். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடு வீறுதான். கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடு உன் கண் விழிப்பும் வீறுதான். கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடு உன் கண் விழிப்பும் வீறுதான். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்ட
கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தர் சீயோன் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். அல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் 142வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 142வது பாடல். நாம் நம்புகின்ற தேவன் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர் தான். அப்படிப்பட்ட ஆண்டவரால் ஆகாதது என்ற ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்ற முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற முடியும். நல்ல சர்வ வல்ல தேவனை தான் நாம் சொந்தமாக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றி. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்லவர், சர்வ நல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும்
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலைந்திட்ட முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், அப்பா உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் எப்போதும் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நாம் பாடினது போல நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் நல்லவர் என்றால் அவ்வப்பொழுது நல்லவர் என்பது கிடையாது, எப்போதுமே அவர் நல்லவர். அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் நம் மீது இந்த நாள் வரைக்கும் நீடிய பொறுமையுடன் நடத்துகிற நல்ல தகப்பன். நம் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிற எந்த சூழ்நிலையுமே நமக்கு தீமை செய்வதற்கல்ல, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற ஒரு பங்கு. நாம் முன்குறிக்கப்பட்டு நாம் அவரை அன்பு கூறுகிற பட்சத்தில் எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிற நல்ல தகப்பன். இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை தான் நம்ம சொந்த தேவனாய், சொந்த இரட்சகராய், நாம் நல்ல மேய்ப்பனாய் நம்ம இந்த பூமியில் கொண்டு நடக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்து, ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை தந்து, கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவான் என்று எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். நம்ம நீ பாடின பாடலில் இருந்தது போல நடத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்ம சொந்தமாய் கொண்டிருக்கிற, அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க, நம்ம எல்லோரும் இறை நாளத்திலிருந்து
நன்றியுள்ளத்தோடு அவர் நடத்தி வந்த பாதையிலெல்லாம் திரும்பி பார்த்து துதிகளையும் நன்றிகளையும் எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக ஏறெடுத்துட்டோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீரே சர்வ வல்லர், உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. எல்லா காரியங்களும் நீர் பொறுப்படுத்தி நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களே, நன்றி. இது எப்படி முடியும், இது எப்படி மாறும் என்று நினைக்கிற காரியத்தையும் நீர் மாற்றி தருகிற நல்ல தகப்பன், உடைய நேரத்தில் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நல்ல தகப்பனாக எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பாதையிலும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் ஆண்டவரே எல்லாமே எங்கள் நன்மைக்கு எதுவாக, அது ஒவ்வொரு காரியத்திலுமே எங்களுக்குன்னு ஒரு லெசன் வச்சிருக்கிறீங்கப்பா. எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தரீங்களே, அதற்காக நன்றி. நீர் அனுமதிக்கிற சூழ்நிலை எல்லாமே ஆண்டவரே எங்கள் நன்மைக்காகவே இருக்கிறதே, அதற்காக நன்றி. நீ நல்லவர் என்று ஆண்டவரே இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா எங்கள் மீது நீடிய பொறுமையாக இருந்து எங்களை நடத்துகிற நம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை இழந்த போதிலும் நீர் எங்கள் மீது இன்னும் நம்பிக்கையாய் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். நீர் என்னுடைய அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி. நீர் எங்கள் மீது காண்பித்த இரக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி. நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்கிற தகப்பன் நீர், முற்றி முடிவு புரிந்த எங்களை நடத்துவீர், அதற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த பக்கம் போனாலும் எங்களோடு இருந்து இதுவே வழி என்று பேசுகிற நல்ல தகப்பனாக எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத உடைய கரத்திற்காக நன்றி. எங்களை நீதிமான் ஆக்கின அப்பா உடைய கிருபைக்காக உடைய ரத்தத்திற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் வழியை திறந்து வைத்தீரே இயேசுவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ. Praise you, Father, for your goodness in our life, Lord, all your goodness in our life. Thank you, Jesus. Praise you for your mercy, for your grace. Thank you, Father. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நம்ம ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதிகளை ஏறெடுக்கிறோம். வேத புத்தகத்தில் உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், God is interested with the people, ஜனங்கள் மீது அவர் ஆர்வமாக இருக்கிறார் என்பதுதான். அநேகருக்கு இயேசுவை எண்ணும் பொழுது பாவங்களை மன்னித்தால் போதும் என்று தான் எண்ணுவார்கள். அது ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு அது ஒரு மனசாட்சியோடு ஒட்டியிருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிற அப்படின்னால், மனசாட்சியினுடைய அந்த துர்மனசாட்சி அவர்களை தொந்தரவு பண்ணுகின்ற அப்படின்னாலே, அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவுகிறதா மிகவும் நல்லது என்று அவரிடத்தில் வர பார்க்கிறார்கள். உற்று பார்த்தால் எல்லா மார்க்கத்திலையுமே இந்த பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதைத்தான் வாசல் என்று அதை வைத்து அந்த வாசல் வழியாக வருவதற்கு ஜனங்களை அவர்கள் ஈர்க்கிறார்கள். ஆகவே அதுபோன்று கிறிஸ்தவ மார்க்கத்திலேயும் அநேகமாய் உள்ள சபைகளிலே காணப்படுவதெல்லாம் இந்த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், பாவம் மன்னிக்கப்படுவதை வைத்து தான். பின்பு அதை வேறு விதமாக என்னென்னமோ அதை செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் மேக் த பீப்புள் டு என்டர் இன், உள்ளே வருவதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஆச்சரியமான ஒரு பகுதி என்னவென்றால், காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ, என்னில் தான் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுவது அவசியமாக? தட்ஸ் ரைட், கண்டிப்பாக அவசியம். ஆனால் அதை விட தேவன் விரும்புவது என்னவென்றால்,
த பர்சன், அந்த நபர் தான். அவர் என்னை ரட்சிப்பதற்குத்தான் விரும்புகிறார் என்பதுதான் பவுல் அதை எடுத்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அவர் சொல்லுவார், பாவிகளை ரட்சிக்க, பாவியாக என்னை ரட்சிக்க, உங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை எல்லா உண்மைக்கும் அங்கீகாரத்திற்கும் அப்ரூவலாக இருக்கக்கூடிய அதை அதண்டிக்க அதை சீல் பண்ணி அதை வைத்து விட்டார். அங்கீகாரத்திற்கும் பாத்திரமாக இருக்கிறது. எனவே இந்த ஒண்டர்ஃபுல் திங், ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், we all know, இங்கே இருக்கிற அனைவருமே அறிந்திருக்க வேண்டியதும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டியதுமான ஒரு பகுதி என்னவென்றால், God is interested in me. உங்களிலே அவர் அதிக அக்கறையை கொண்டிருக்கிறார் என்பதுதான். எதற்காக ரட்சித்தார்? பெரும் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்று அல்ல, பாவியாக நீங்களே வேண்டும் என்பதற்குத்தான். நீங்கள் விழுங்கும் பொழுதெல்லாம் மன்னித்து விட்டே போவதற்காக அல்ல, உங்களே அவர் தனக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளும்படியே தான். வேதம் என்ன சொல்கிறது? ஆச்சரியமான இந்த வசனமாக ஒன்று அந்த யோவான் 3:16 நாம் பாவிகளாக இருக்கிறதிலே கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை இவ்விதமாய் அவர் நம்ம கெட்டுப்போம் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. தேட் இஸ் த பெஸ்ட் திங். அதுதான் என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நடந்த ஒரு அதிசயம். என்னவென்றால், காட் லவ்ஸ் மீ, தேவன் என்னை நேசிக்கிறார். கண்ணீர் விட்டு பாவத்திற்கு அழுதேனால் தட்ஸ் ரைட். அந்த நேசத்தினாலே, அந்த நேசத்தின் மிகுதியினாலே பாவங்களை அறிக்கை செய்து அவர் ரெண்டை போகவும், ஒரு தகப்பன் பிள்ளையை ஏற்றுக்கொள்வதை போல், ஒரு மந்தையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொள்வதை போல் அவர் என்னை ஏற்றுக்கொள்வதும் கண்ட பாக்கியம் இருக்கிறது. தேட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட், நல்ல ஆரம்பம். ஆகவே தான் அநேக சமயங்களிலே நாம் அந்த நாட்களில் நான் சிஎஸ்ஐ சபையில் இருந்தவன். ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிற ஒரு ஜெபம் என்னவென்றால், பாவமன்னிப்பின் அறிக்கை செய்ய கிடவோம் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் அறியாத செய்த பாவங்களை மன்னியும் என்று சொன்னால் பரவாயில்லை, அறியாத செய்த பாவங்களை அறிந்து செய்த பாவங்களையும் மன்னிங்கள் என்பதுதான். அதையே சொல்லிக்கொள்ளே அவர்கள் போய்கொண்டிருக்கிறபடினாலே there is no link with God and the man. மனுஷனுக்கும் அந்த தேவனுக்கும் உள்ள தொடர்பு இல்லாமலே போய்விடுகிறது. ஒருவேளை அதிக தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் அந்த பாஸ்டர் தன்னண்டிலே மனிதர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாயிலும் ஒரு முறையை அவர் கையாண்டு வைத்திருப்பார். அதை தான் செயல்படுத்தவும் கூட பார்த்து கொள்கிறார்கள். எது சபையினுடைய மகிழ்ச்சி என்றால், ஒரு மனிதன் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். இயேசு செய்த மகாபரி அற்புதமான செயலை என்னவென்று சொன்னால், ஹி வாஸ் மீடியேட்டர். ஒரு நம் நடுவிலே அவர் மத்தியஸ்தராய் வந்து தேவனையும் நம்மையும் இணைப்பதற்குத்தான் வந்தார். அவர் சொன்னார், என்னோடே இருக்கிறவன் என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார். ஆகவே யூ ஆர் கேதர்ட் இன் த ஃப்ளாக் ஆஃப் காட். என்னுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவன் என்ற எண்ணம் இல்லை என்றால், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பெண் இல்லாத ஆடை போல் தானே இருப்பீர்கள். ஒரு ஓனாய் வந்தால் பயப்படுவீர்கள், ஒரு சிங்கம் வந்தால் பயப்படுவீர்கள், ஒரு மரண பள்ளத்தாக்கு வந்தால் பயப்படுவீர்கள். ஆல் த டைம்ஸ் ஃபியர்ஃபுல், பயம் உண்டாகவே வாழ்வீர்கள். வி டோன்ட் ஹேவ் த ஃபாதர். பிதாவிடத்தில் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அனாதை போல் இருப்பீர்கள். எதற்கெடுத்தாலும் கவலை என்று இருக்கிற ஒரே இடம் கொண்டவன் ஒரு அனாதை தான். நிஜமாகவே அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் கூட வாழ்கின்ற மக்களிலே அநேகர் அனாதைகளைத்தானே வாழ்கிறார்கள். அவள் பொன்னிருந்தும் பொருளிருந்தும் அவருடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி என்று வாழ்ந்திருந்தும் they live as a orphan. அனாதைகளாகவே தான் வாழ்கிறார்கள். they don't have the father. பிதா இருப்பதில்லை. அது ஏனென்றால் they were not found him. அவரை கண்டுபிடிக்கவில்லை, அவரை அறியவில்லை. தேவன் தன்னை தேடி வந்த அந்த மகப்பெரிய அந்த நோக்கத்தை உணரவில்லை. God wants me. என்னை ஒரு பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஐ வாண்ட் டு பி. அவர் என்னை தொடர்ந்து என்னை குமாரனாயும் என்னை நடத்த விரும்புகிறார் என்ற அந்த உறவையெல்லாம் அவர் இழந்திருக்கிறபடினாலே தேவ் மைனஸ் ஃபாதர், தகப்பன் இல்லாதவர்களாய் வாழ்கிறார்கள். they live ஆர்ஃபன் லைஃப். ஒரு அனாதைகளைப் போல் தான் வாழ்கிறார்கள். சதா எதற்கெடுத்தாலும் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அவர்களை கவலை ஆண்டு கொள்கிறது. அற்பமான உணவும் அற்பமான உடையும் அற்பமான நாளை குறித்த காரியமும் அற்பமான உடலை குறித்த காரியமும் அவர்களுக்கு மிகுந்த கவலையாகி போய்விடுகிறது. ஏனென்றால் தங்களை ஆதரிக்கிற, தங்களை
தங்களை ஏற்றுக்கொண்டு தன்னை போஷிக்கிற நேசித்து நடத்துகின்ற நல்ல தகப்பன் அவர்களுக்கு இல்லை. எனவே காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எ பர்சன். ஒரு நபர் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்தோம் செய்யவில்லை என்பதை அப்பாற்பட்டு உங்களில் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திரமே வைத்து நீங்கள் பின்மாறி போய் நீங்கள் தேங்கி விடுவீர்கள். அந்த ஊமையிலே என்ன வாசிக்கிறோம், அந்த லுக்கா அந்த 15 வாசிக்கிற அந்த ஊமையிலே அந்த முதல் ஊமை என்னவென்று சொன்னால், காணாமல் போன ஒரு ஆடு தான். மெய்ப்பன் அதை ஆடி அதை தேடி சென்று அதை தோளில் போட்டு அவன் திரும்பி வந்து எத்தனை ஆனந்தம் கொள்கிறான். அதுபோலவே அடுத்த பகுதியை நீங்கள் பார்த்தால் அந்த 10 வெள்ளிக்காசு என்று சொல்லப்பட்டிருக்கும். தேட் இஸ், நீங்கள் தேவனுடைய மந்தையிலே நீங்கள் வந்த பிறகு நீங்கள் சேர்த்து வைக்கிற தெய்வத்தினுடைய பண்புகள் அதெல்லாம் சேர்த்து வைத்து ஒன்று கூட உருண்டு போய்விடாதபடி பத்திரமாய் பாதுகாத்து தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு விருப்பம். அவர் சொன்னார், வேலைக்காரன் வீட்டில் இருக்க மாட்டான், குமாரன் வீட்டில் இருப்பான். அது ஏனென்றால் பாவத்திற்கு செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அவன் ஒரு அடிமை, அவன் வேலைக்காரன், அப்படி தான் போய்விடுவான். ஆனால் நீங்களோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, மெய்யாவை நீங்கள் விடுதலை ஆனபடினாலே அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். குமாரன் விடுதலையாக்கின்ற ஒரு இடத்தை நாம் கண்டடைந்திருக்கிறபடினாலே விகோட்டையுமே அவர்கள் போகிறோம், குறைவையெல்லாம் சரி செய்து விடுகிறோம். அது என்னவென்று இயேசு கடைசியாக சொன்னார், வேலைக்காரன் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, குமாரன் பிள்ளைகள் வீட்டில் நிலைத்திருப்பார்கள். ஆகவே ஏதாவது ஒன்று குறைபட்டால் உடனே தேடி பிடிப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஐ ஆம் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டிலே இருக்கிறேன், நான் தேவனுடைய சொந்த வீடாய் அப்படி சொந்த வீட்டிலே இருக்கிறபடினாலே when something is wrong, அவருடைய சமாதானத்தை கொஞ்சம் இழந்தாலும் தேடுகிறேன், கொஞ்சம் மகிழ்ச்சியை இழந்தால் நான் தேடுகிறேன், கொஞ்சம் அசுத்தம் நுழைந்து விட்டால் அதை கலைந்து கொள்ள நான் நாடுகிறேன். தேடி பிடித்து 10 வெள்ளிக்காசிலே 8 விட்டவன் என்று அல்ல, ஒரு வெள்ளிக்காசு உருண்டு போகும் பொழுதெல்லாம் தேடி வந்து அவன் இருப்பதற்கு காரணம் அவன் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான். வாட் இஸ் த தேர்ட், மூன்றாவது அந்த ஊமை ஆண்டவர் எப்படி அவர் சொன்னார், அந்த கெட்டகுமாரன் கதை என்றே நாம் சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். கெட்டகுமாரன் இருந்தான் என்பது இருந்தாலும் அந்த ஸ்டோரி என்னவென்று சொன்னால், மூத்தகுமாரன் தான். மூத்தகுமாரன் வெளியே நின்று விட்டான். வெளியே அவன் நின்று விட்டு அவனுக்குள் ராத்திரம், அவனுக்குள் ஒரு ப்ரிஜுடிஸ் மைண்ட், அவனை உள்ளத்தில் வைத்திருக்கிற ஒரு விதமான அவதூறான அவனுடைய தம்பியை பற்றி உள்ள எண்ணங்கள், இதெல்லாம் கசந்த ஒரு உள்ளம் கொண்டு அவன் இருந்து அப்பொழுதுதான் அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடித்து, தகப்பனுக்கு கொண்டாட்டம், நான் இவ்வளோ காலம் வாழ்ந்த எனக்கு ஒரு கொண்டாட்டம் இல்லையோ என்று எண்ணின அவனிடத்தில் தகப்பன் வெளியே போய், அங்கே கெட்டகுமாரனுக்கு கூட அவன் இருந்த இடத்திற்கு அவன் போகவில்லை. ஆனால் இந்த மூத்த குமாரனிடத்தில் வெளியே போய், அந்த வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே நின்று கொண்டிருந்து அவனை தேடி சென்று அழைத்து வந்து, குமாரனே, நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேனே, இதை விட மகிழ்ச்சி வேறு என்னப்பா வேண்டியிருக்கிறது? உன் மகன் மரித்தான், இப்பொழுது பிழைத்து வந்து விட்டான், நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்பது இருக்கட்டும், நீ ஏன் வெளியே போயிறாய்? ஐ வாண்ட் யூ, நீ வேண்டும் என்று தான் கூப்பிட்டு வந்தார். ஆகவே இந்த 3 அந்த ஓமையிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், காட் வாண்ட்ஸ் டு ஸ்டே வித் ஹிம், என்னை அவரோடு தங்கியிருக்கத்தான் விரும்புகிறார். த பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்சன் அண்ட் த காட், தேவனும் நானும் என்ற அந்த உறவு இருக்கிறதே, அதை இழந்துவிட்டு ஒரு கிறிஸ்தவமா, அதை இழந்துவிட்டு நீங்கள் என்ன வைத்திருந்தால் என்ன பிரயோஜனம், என்ன ஊழியங்கள் செய்தால் என்ன பிரயோஜனம், நீங்கள் என்னதைத்தான் உலகத்தில் ஐஸ்வர்வானை போல் வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம்? உங்களை விட சுல்தானும் சுப்பிரமணியும் எப்படி வாழ்கிறான்? உலகத்தில் அவன் தான் ஐஸ்வர்வானை போல் இருக்கிறான். இயேசு இந்த பூமியில் ஐஸ்வர்வானாய் வாழ்ந்தார், நமக்கு முன்மாதிரியை காண்பித்தார். ஒரு தச்சனாய் இருந்தார், பெரிய படிப்பறிவு உள்ளவராய் அவர் இருந்தார், ஒன்றும் கற்கவில்லை, கல்லாத இவன் என்று அவருக்கு பெயர். அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து நிரூபித்தது, காண்பித்தது என்னவென்று சொன்னால், God wants everyone. தேவன் எல்லோரையும் விரும்புகிறார், ஒருவரையாவது அவர் இழப்பதற்கு விரும்புவதில்லை. ஆகவே when we are in the church, சபையில் இருக்கும் பொழுதும் கூட, nobody should be stand outside, வெளியே நின்று விடக்கூடாது. I belong to God, தேவனுக்கு சொந்தம், I belong to the church, I am wrong, நான் தவறு இருந்திருக்கக்கூடும், but still God loves me, அப்படி இருந்தாலும் தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற எண்ணம் இருக்கிறதே, that will make you not alienated from him.
அவர்கள் ஜீவனுக்கு அந்நீர் நிலையில் இருக்கிறதே, அதுபோல் தேவனுடைய வீட்டிற்கு அந்நீராய் போய்விடாதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். தட் இஸ் த ஜாய் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு மகிழ்ச்சி என்பதெல்லாம் காட் லவ்ஸ் மீ, அந்த நபரை அவர் விரும்புகிறார் என்பதுதான். ஆகவே அதுபோன்ற ஒரு நபராய் மாறுவதற்கு தான் பாவங்களை மன்னிக்கிறார். பின்பு அவர் பாவியவே அவர் தூக்கி எடுத்து விடுகிறார். அந்த பாவியவே அவர் தூக்கி எடுத்து அந்த ஒரு பாவியை மனம் திரும்ப நிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் அந்த பரலோகம் அடைவதை அங்கே நிதர்சனமாக கொண்டு வந்து அவர் வைக்கிறார். பின்பு God continuously shows interest to that person. அந்த நபர் மீது தொடர்ச்சியான அக்கறையை அவர் செலுத்துகிறார். அவர் 100 ஆடுகளை வைத்திருந்தால் என்ன, 300 ஆடுகளை வைத்தால் எத்தனை ஆடுகளாக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொரு ஆடுகளாய் பெயர் சொல்லி அழைப்பார். தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்து அவைகள் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்றும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றும் விரும்புவார். பர்சனலி இன்ட்ரெஸ்டட் இன் மீ, என் மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டிருக்கிறாரா? எஸ். அதை உணரும் வரை ஒரு மனிதன் முழுமையான தன்னுடைய அர்ப்பணிப்பை தேவனுக்கு காண்பிக்கவே மாட்டான். அவன் எதையோ சிதறிப்போன மனமுடையவனாக இருப்பான். ஐ பிலாங் டு ஹிம் என்று சொல்வதை சுன்னத பாட்டிலே சூலமித்தினால் சொல்லுவார். அவள் சொல்லுவார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்ற பந்தம் இருக்கிறதே. இந்த உலகமே உங்களுக்கு எதிராக வந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறபடினாலே நத்திங் வில் டெஸ்ட்ராய் யூ, ஒன்றும் உங்களை அழித்துவிட இயலாது. சகலமும் அவரை அன்பு கூறியவர்களுக்கு, நீங்கள் அவரை அன்பு கூறுகின்றபடினாலே சகலமும் அவர் அன்பு கூறிய உங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே அவரே கிரியை செய்வார். நீங்கள் கிரியை செய்வதல்ல, நன்மைக்கு எதுவாக நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஒரு நன்மையை முன்னால் வைத்து கொண்டதல்ல. எது நன்மை என்று தெரியும். ஜோதின் பிதாவிடத்திலிருந்து வருகின்ற எல்லா நன்மையினாலும் நம்மை கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறதே. தட் குட்னஸ், எது எனக்கு நன்மை என்பதை அறிந்திருக்கிற அவர் ஹி வில் கிவ் மீ, அதை கண்டிப்பாக கொடுப்பார். நான் எதிர்பார்க்கிறது இப்படி ஒன்றாக அது இல்லாது இருக்கலாம், பட் தி பெஸ்ட், நானே எதிர்பாராத தி பெஸ்ட் திங்கை காட் வில் கிவ் மீ தேன். ஹல்லேலூயா. அது ஏனென்றால் காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ, என் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். அவரே தந்தவர், பாவத்தை மன்னிப்பதற்கு தன்னை கொடுத்தவர், தன்னோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காதிருப்பது எப்படி என்று அவர் கேட்பார். அப்படித்தான் பக்தர்களும் கேட்கிறார்கள். இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது, கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பல்லாண்டு ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு தத்தளிக்கிறீர்களே, பூமிக்குரிய அற்ப காரியங்களுக்கெல்லாம் தத்தளித்து வழிகின்றீர்களே, டோன்ட் யூ ஹேவ் காட், உங்களுக்கு இல்லையா என்றெல்லாம் கேட்க தோணுகிறது. எப்படி கேட்க தோணுகிறது? அவரையே தந்தவர், தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக தந்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காதிருப்பது எப்படி என்று ஆச்சரியமாக கேட்பதை போல்தான் எந்த பக்தனும் கேட்பான். எந்த பக்தனும், வாழ்ந்த பக்தனும், வாழ வேண்டிய ஒரு சகோதரியிடம் அவன் கேட்பான், எப்படி அவர் கொடுக்காமல் இருப்பார்? அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தான் அவன் சொல்லுவான். ஆகவே அதுபோன்று ஒரு அற்புதமான ஒரு இடத்திற்கு வரும்பொழுதுதான் ஹி மேக்ஸ் எஸ் டிசைபிள். சீசனை அவர் மாற்றுகிறார். சீசன் என்று சொன்னால் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை, தன்னுடைய முழு ஜீவியத்தையும் அவருக்கென்று அர்ப்பணித்து விடுகிறான். இறைவா, என்னை தேடி வந்தவரே, எனக்கு தகப்பனாய் மாறினவரே, நான் அலைந்து தெரிந்து வழிதப்பி போன என்னை தோளில் சுமந்து மெய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு தஞ்சம் என்று அடைகின்ற ஒரு இடம் இருக்கிறதே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் 100 பங்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் எவனோ நித்தியத்திலையும் அவனுக்கு 100 பங்கு பலனை நான் தருவேன் என்று சொன்னார். நத்திங் இஸ் லெஃப்ட் ஓவர், ஒன்றும் 1% கூட இல்லை. எவ்வளோ ஆண்டவருக்கு நாம் தர வேண்டும்? 100%, 100 பங்கு. சர்வாங்க தகன பலி என்று பழைய ஏற்பாட்டிலே உண்டு. ஆனால் இப்பொழுதோ சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் என் முழு சரீரத்தையும் கொண்டு வந்து அர்ப்பணிப்புதான். தேட் இஸ் த டிசைபிள்ஷிப், சிசுத்துவம். த டே ஐ கமிட் லைக் தேன் என்று என்னை அவர்கள் ஒப்பு கொடுத்தேனோ அன்று முதல் ஐ பிகேம் ஹிஸ் டிசைபிள், சீசனாய் நான் மாறுகிறேன். அதை நான் 1968ஆம் ஆண்டை நான் செய்திருக்கிறேன். சிசுத்துவம் என்று ஒன்றை வைத்து பேசிக்கொள்வது என்பது வேறு, ஆனால் நீங்கள் அறியாமையே இருந்து வாழுவது என்பது வேறு. நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் பிள்ளையாய் நீங்கள் வாழ்ந்து 10 வயது இருந்து
அந்த வீட்டில் நீ பிள்ளை, நான் பிள்ளை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வர வேண்டுமா? நோ நோ, யூ நோ தேன், உங்களுக்கே தெரியும், ஐ பிலாங் டு திஸ் ஹவுஸ், தட் இஸ் இனஃப். என்னை முழுதும் ஒப்பு கொடுத்திருக்கிற வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு இடம் இருக்கிறேன். தேட் இஸ் எ டிசைபிள்ஸிங். முழு சீசனாக அவர் மாறுகிறேன். ஆகவே அது மாத்திரம் அல்லாமல் அடுத்துள்ள உங்கள் மேல் காட்டுகிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அது என்னவென்று சொன்னால், அந்த சீசனை அவர் தன்னை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறாரே பாருங்கள். அதுதான் மிகுந்த பெரிய ஆச்சரியம். தெய்வத்தைப் போலவே, தெய்வ சுபாவத்தைப் போலவே, தெய்வம் இருக்கிற இடத்துலையே நானும் அவரும் ஒன்றாக இருக்கிற இடத்திற்கு கொண்டு வர பார்க்கிறாரே. தட் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். மகா ஆச்சரியமான பகுதி. ஹல்லேலூயா. I got this light slowly, one by one. ஒவ்வொன்றாய் அடைகிறேன். அது ஏனென்றால் அதையெல்லாம் முதல் அறை, இரண்டாவது அறை, மூன்றாவது அறை என்று தான் டோர் வைத்திருக்கிறார். அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குரிய சாவியை கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைந்து ஐ ஃபைண்ட் அண்ட் நான் கண்டுபிடிப்பது எல்லாம் அவர் தன்னையே முழுவதும் எனக்குள் தர விரும்புகிறார் என்பதுதான். பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறதை போலவே இவர்கள் நம்மிலே ஒன்றாய் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாரே பாருங்கள். அதுபோன்ற அற்புதத்தை ஐ டோன்ட் நோ, அது 7வது ரூமா 8வது ரூமா என்று தெரியவில்லை. பட் காட் ஓப்பன் ஒன் பை ஒன், ஒவ்வொன்றாய் ஓப்பன் பண்ணி பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளை கொடுத்து உள்ளே நுழைய வைத்து, பின்பு நான் கண்ட அறையில் வரும்பொழுதும் அல்லேலூயா, உங்களை போலவே ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிற தெய்வமே, நீ யோவான் 14ஆம் அந்த அதிகாரத்தில் நீ சொன்னதை போல் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு என்று நீ சொல்லிவிட்டு கடைசியிலே என் கற்பனையிலே கை கொண்டு நடக்கிறவன் எவனோ அவனிடத்தில் என் பிதா அன்பாக இருப்பார், நானும் அவனிடத்தில் அன்பாக இருப்பேன், நானும் என் பிதா அவனிடத்திலே வாசம் செய்வோம். ஹல்லேலூயா. நான் போய் உம்முடைய வாசஸ்தலத்திலே தங்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டப்பட்டிருப்பேன். நான் போய் அமெரிக்காவில் கூட ஒரு நபரோடு வாழ வேண்டும் என்றால் எப்படி போவேன் என்று கஷ்டப்படலாம். அவர் சொன்னதை பார்த்தெல்லாம் வானம் கொள்ளாத தெய்வம், வானம் என்ற சிங்காசனம், பூமி பாதபடி என்று சொன்ன தெய்வம், நானும் என் பிதாவும் நாங்களே அவனிடத்தில் என்ன செய்வோம், வாசம் செய்வோம் என்று சொன்னாரே பாருங்கள். ஹல்லேலூயா. யூ மஸ்ட் நோ தட் வேல்யூ. அது போன்ற ஒரு அற்புதமான உங்களுடைய தகுதியை, உங்களுடைய வெளியேறப்பட்ட அந்த பாக்கியத்தை உணர்ந்திருந்திருக்க வேண்டும். மனுஷன் தன்னுடைய காலடியிலே இருக்கிற ஒரு பகுதியை கூட அவன் உணர்வதில்லை. கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு முறை அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உன் கால்களுக்கு கீழாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உன் கால்களுக்கு கீழாக ஓடிக்கொண்டிருக்கிற கானான் தேசம் என்று சொன்னார். நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தம் என்று சொன்னார். அதுபோல் பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு பகுதி அண்டர்நீத் மை ஃபீட், என் பாதங்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்திருக்க வேண்டாமா? தன்னுடைய உரிமையை அவன் பெற்று வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? தான் இன்னார் என்று அறிந்திராமலே வாழ்வது பெரிய துயரம் அல்லவா? ஐ பிலாங் டு காட், நான் தேவனுக்கு சொந்தம், அவர் என்னை நேசிக்கிறார், என் தலையில் உள்ள ஒரு முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றாயிலும் அவருடைய அனுமதி இல்லாமல் விழாது என்று சொல்லி அவரை ராஜாதி ராஜாவாய் வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே, நிஜமாய் வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை. சும்மா நீங்கள் வெறும் பாட்டை படிப்பதில்லை, என் தலை முடியும் எண்ணி நீரே என்னை பாதுகாத்து என்று சும்மா படிப்பதில்லை. அவர் நிஜமாகவே உங்களை அப்படி நம்பி நீங்கள் விசுவாசித்து வாழ்வீர் என்று சொன்னால் எத்தனை பாக்கியமான இருக்கக்கூடும். நீங்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்தால் என்ன, ஓட்டு வீட்டில் வாழ்ந்தால் என்ன, வாடகை வீட்டில் இருந்தால் என்ன, யூ பிலாங் டு காட், தேவனுக்கு சொந்தம் என்ற அந்த உறவு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தந்து அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதுபோன்ற உறவை கொண்டவனுக்கு தான் அவர் ஆசீர்வதிப்பார். குமாரன் வீட்டிலே தங்கியிருக்கிறானே அவனுக்கு அதை செல்வத்தை எல்லாம் கொடுப்பான். வேலைக்காரனுக்கு கலாத்தியில் சொல்லும் பொழுது தன்னுடைய ஆஸ்தியிலே பங்கு தர மாட்டான். வேலைக்காரனும் அந்த ஒன்றுதான், அவன் சிறு பிள்ளையும் ஒன்றுதான், சிறு பிள்ளை மேஜராகி வரும் வரைக்கும் கிடையாது என்று சொல்ல வைத்துவிட்டு பின்பு அவன் வளர்ச்சி அடையும் பொழுது அவனுடைய எல்லா அந்த புத்திர சுவிகார பாத்திரம் என்பதை பிள்ளையினுடைய சுவிகார பாத்திரம் என்று இல்லை, நல்ல வளர்ச்சி அடைந்து இதன் அப்பாவுடைய சொத்துக்கள், என் அப்பா எனக்கு சம்பாதித்தவைகள், என் அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற இத்தனை பாக்கியங்கள் என்று எண்ணுகின்ற ஒரு மனிதன் அதை உணர்ந்திருக்கிறான் பாருங்கள், அவனுக்கு தான் தருவான். சொத்தின் மதிப்பே தெரியாத ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் ஒரு சொத்தை கொடுத்துருந்தான் அவன் கீழே போட்டு விட்டு தான் போயிருப்பான். அவன் எப்படி அவன் வைத்திருப்பான்? அந்த கெட்டமாறன் கையிலே ஆஸ்தி கிடைத்த பொழுது அவன் என்ன சொன்னான், என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா?
அவன் ஆசையை மதிப்பை உணராமல் அவைகளை காலின் கீழ் போட்டு மதித்து விட்டான். ஆசையை நஷ்டப்படுத்தினான். ஆசையை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் அதை கீழே போட்டு விட்டான். அது போன்ற ஒரு இடம் வந்துவிடக்கூடாதே. ஆகவே ஐ மஸ்ட் நோ தேன், அறிந்திருக்க வேண்டும் என் தகப்பனுடைய சொத்து எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது என்று அறிந்தவனுக்கு தான் ஹில் ஆஃபர் தேன். அந்த அற்புதமான அந்த ஒரு பகுதியை அவர் கொடுப்பார். யூ மஸ்ட் நோ தேன், அதை அறிந்திருக்க வேண்டும். காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ, என்னில் அக்கறை கொண்டு இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சீசனை அவர் அழைத்துத்தான் அந்த சீசனுக்குரிய அவர் பங்கை கர்த்தருடைய ராப்போஜனம் என்று சொல்லும் பொழுது அவரை பொறுத்தவர்களே அதுதான் கடைசி நாள், அந்த ராப்போஜனம் என்று சொல்லிற அந்த கடைசி அந்த ராப்போஜனத்தில் பின்பும் அவர் சொல்வார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்து நீங்கள் வாழுங்கள், இந்த உடன்படிக்கை கை கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் வரும் வரைக்கும் நான் அங்கே காத்திருப்பேன். ரசத்தை தொடுவதில்லை, நீங்கள் வந்த பிறகுதான் அந்த புது ரசத்தை நான் எடுத்து உங்களை உட்கார வைத்து நான் சாப்பிடுவேன் என்று அவர் சொன்னார். ஆகிலும் த லாஸ்ட் சப்பர், கடைசி அந்த ராபோஜனம் என்று சொல்லுகின்ற இடத்துல சீசர்களை நன்றாக ட்ரெயின் பண்ணி அவர்களை ஆயத்தம் செய்து வைத்து, வாருங்கள் வந்து இதை வாங்கி புசிங்கள் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அல்லேலூயா. ஒரு கவர்னர் ஒரு விருந்து அளிக்கிறார், ரஷ்ய ஒரு அதிபருக்கு விருந்து அளிக்கிறார், அல்லது பிரசிடென்ட் விருந்தளிக்கிறார் என்றால் அடுத்த நாள் பத்திரிகையில் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். என்ன போட்டிருப்பா, இன்று மதியம் அந்த பிரசிடெண்ட், நம்ம இந்திய பிரசிடெண்ட் அந்த அமெரிக்கா அல்லது ரஷ்ய ஜனாதிபதிக்கு மதிய விருந்து கொடுக்கிறார் என்று ஒரு பெரிய ஒரு படத்தை போட்டு வைத்திருப்பான். என்னடா அது விருந்து கொடுப்பது ஒரு பெரிய காரியமா என்று கேட்டால் அப்பொழுதுதான் நானும் பார்க்கிறேன். கண்டிப்பாக இயேசு ஆயத்தம் பண்ணி வைத்து அந்த ராபோஜனத்தில் அழைத்தார் பாருங்கள், வாருங்கள் வந்து வாங்கி புசிங்கள் என்று அவர் அழைக்கிறார் பாருங்களேன். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? எதைவிட ஆச்சரியமான காரியம் ரஷ்ய அந்த அந்த அவனுடைய அந்த விருந்து மேஜையை விட, கவர்னர் மேஜையை விட ஆண்டவர் வைத்திருக்கிற மேஜை மகா பெரிய ஆச்சரியமான பகுதி இல்லையா? அவர்கள் வாடகை வீட்டில் தான் அங்கே போய், வாடகை கூட இல்லையா, ஓசி என்று சொல்வதை கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஒரு வீடை போங்கள், அவன் தோல்பையை சுமந்து கொண்டு போவான், அவனிடத்தில் போய் விசாரிங்கள், என் ஆண்டவருக்கு பஸ்காவை புசிப்பதற்கு இட வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவன் கொடுப்பான். ஆயத்தம் செய்யப்பட்ட இடத்தை நீங்கள் போய் அதை ஒழுங்கு பண்ணி வைத்து விடுங்கள். எல்லாம் ஒழுங்கு பண்ணி வைத்து விட்டு சென்ற அந்த இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தாரே. யூ கேன் பி லைக் தேன். நாம் அப்படி இருக்கக்கூடும். வி ஷுட் நாட் எஸ்டிமேட் த டேபிள் ஆஃப் த லார்ட் லோயர். தாழ்ந்ததாக எண்ணி விடக்கூடாது. நாங்களே சாதாரண மக்கள், நாங்கள் கொஞ்சம் பேர் தான், அந்த சபையில் 1000 பேர் இருக்கிறார்கள், இந்த சபையில் 300 பேர் இருக்கிறார்கள். இந்த யூஸ்லெஸ் கவுண்டிங், அதை வைத்து நீங்கள் ஏமாந்து போகலாமா? இயேசுவோடு கூட அன்று இருந்தது எத்தனை பேர் இருந்தாலும் 12 சீசரை வைத்து அவர் விருந்து கொடுத்தாரே. அந்த 12 சீசரை வைத்து சர்வவல்ல தெய்வம் அங்கே வாசம் செய்து விருந்து கொடுத்தார் பாருங்கள். த லாஸ்ட் சப்பர், அந்த இரவு போஜனத்தை அந்த சப்பர் என்று சொல்வதெல்லாம் சாதாரணமான உள்ளதை விட ராயலாய் உள்ள அது பகுதியைத்தான் அதை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நைட் மீல்ஸ் என்று சொல்வார்கள், நைட் ஃபுட் என்று சொல்வார்கள். சப்பர் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ பியூட்டிஃபுல், ஒரு கெஸ்ட்டுக்குரியதை ஆயத்தம் செய்து வழங்குகின்றதை போல் அவர் கொடுத்தாரே பாருங்கள். அது ஆச்சரியம் இல்லையா? அதுபோன்ற இடத்திற்கு வருவதற்கு we are trained, நாம் பழக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மேஜைக்கு வருவதற்கு நாம் பாத்திரர் தானா என்பதை யோசிக்காமல் வந்துவிடவும் கூடாது என்றும் அவர் சொன்னார். இதை புசிப்பதற்கு அபாத்திரமாக இல்லாமல் வந்துவிடாதீர்கள். பாத்திரம் உள்ளவன் எவனோ அவன் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானமண்ண கடுவீர்கள் என்று அவர் சொன்னார் அல்லவோ? அதுபோன்று உங்களை அழைத்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களையே மீட்டெடுத்து அபிஷேகத்தையும் உங்களுக்கு தந்தரலி அவர் இப்பொழுது சொல்வது என்னவென்றால், யுவர் கம் டு எ கிரேட் பிளேஸ். ஒரு பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், புது மனிதனாய் மாறியிருக்கிறீர்கள். இப்பொழுதோ நீங்களோ உங்களை நான் ஆயத்தப்படுத்தி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து என் மாம்சத்திலே என்னுடைய சரீரத்திலே பங்கு பெறும்படி உங்களை அழைத்திருக்கிற விருந்தென்று சொல்கிற அந்த பங்கை அபாத்திரமாய் வந்துவிடக்கூடாது என்று அந்த 1 கொரிந்தியர் அந்த 11ஆம் அதிகாரத்திலே அடிக்கடி அவர் சொல்லுவார். இங்கே வாசிக்கிறோம்,
அங்கே 27ஆம் வசனத்திலே 28ஆம் வசனத்தில் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எண்ணில் 29ஆம் வசனம், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன். கெட்டிலாம் இந்த மேஜை கோலாகலமான ஒரு மேஜை, ஒரு சாதாரண ஒரு அப்பமும் சாதாரண ரசம் என்று எண்ணிக்கொள்வதல்ல, அல்ல சாதாரண ஒரு கொஞ்சம் ஜனங்கள் என்று எஸ்டிமேட் பண்ணுவதும் அல்ல. இட் இஸ் த டேபிள் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய மேஜை. அதுபோன்ற ஒரு 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 பயம், ஒரு தெய்வ பயம், ஒரு ரெவரன்ஸ் அனைவருக்கு இருந்ததில்லை. ஆகவே தான் பலமுறை இந்த ஸ்டேஜில் இருந்து நாம் மன்றாடி அவர்களை கேட்டு தகுதி இல்லாமல் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ணாதீர்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் துணிகரமாக அதில் அப்பம் விட்டு வாழ்ந்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நோயுற்று, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வியாதியுற்று, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்தும் போயிருக்கிறார்கள். அவர் கண்களுக்கு முன்பாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீரழிந்து போனவர்களை பார்த்தாலுமே கூட அவர் உணர்வதில்லை, ஐயோ நானும் இப்படித்தானே. இந்த வசனம் அவர் சொல்லுகின்றதை போல் அப்படி இருந்தவன் அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன். இது நிமித்தமாய் 30ஆம் வசனத்திலே உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளலுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். தே பாஸ்ட் so many people like that. அநேகர் என்று இருக்கிறதே பாருங்கள். அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனம் அடைந்தார்கள், அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். சம்டைம் ஆல்சோ த சிக்னஸ் ஆஃப் த பாடி, சரீர வியாதி கூட இருந்திருக்கக்கூடும். பட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவர்கள் ஆவிக்குரிய வியாதியை அடைந்தார்கள். ஹிம்னேசியம் பிளமேனியும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் தீது பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தீது பேசுகின்ற அந்த புறங்கூறுதல் உங்களையும் வந்துவிடாதபடி ஜாக்கிரதைகள் என்று அவர் சொல்லுவார். அதுபோல் அதை ஒரு கதை அறிவளவை போல் படரும் என்று தீது பேசுவதை சொல்லுவார். புறங்கூறுவதை அவர் எப்படி அவர் சொல்லுவார்? அவருடைய தீது பேசுதல் அறிவிளவை போல், நோயை போல், ஆங்கிலத்தில் கேன்சர் என்று இருக்கிறது. கேன்சரை போல், தொத்து நோய் கேன்சரை போல். உலகத்திலே தொத்து நோய் என்று கேன்சரை சொல்லுவதில்லை. ஆனால் அந்த தொத்து நோயை போல் அந்த கேன்சர் வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் உங்களை படர்ந்துவிடும், ஜாக்கிரதை என்று அவர் சொல்லுவார். அதுபோல் பிளவீனம் அவனுக்கு இந்த கேன்சர் வந்து விட்டது என்று சொல்வதை போல் ஆவிக்குரிய கேன்சர், புறங்கூறி என்ற ஒரு கேன்சர் உள்ளே வந்து விட்டது. they will also die, spiritually die. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தும் போகிறார்கள். சம்டைம்ஸ் அவருடைய வாழ்க்கையிலே துணிகரம் இருக்கும் என்றால் ஐ டோன்ட் நோ, மற்ற நோய்களும் வருவதற்கு கூட சான்ஸ் இருக்கக்கூடுமோ என்று நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் சில சமயங்கள் அப்படி யோசித்தது உண்டு. அதுபோன்ற ஒரு பகுதியில் நாம் பெற்றிருக்கிற இந்த மேஜனுடைய கோலாகலம் அது என்னவென்று சொன்னால், we proclaim the Lord's death. அந்த 26ஆம் வசனம் சொல்கிறபடி இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் 26ஆம் வசனம், கர்த்தர் வரும்பளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் விதமாய் அவன் தன்னை ஆயத்தம் செய்து வருகிற ஒரு பகுதி, ஆச்சரியமான ஒரு பகுதியிலே என்ன மரணம்? பழைய மனுஷன் மரணம் அடைகிறான் என்று சொல்கிற ஒரு மரணம். எது பழைய மனுஷன்? முன்பு வாழ்ந்தீர்களே ஒரு வாழ்க்கை, அந்த நாட்களிலே விபச்சாரம் செய்தீர்கள், வேசித்தனம் பண்ணினீர்கள், கொலை செய்தீர்கள், அல்லது காமகாரம் கொண்டீர்கள், என்னெல்லாமோ நடந்து கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள். அல்லது நீங்கள் நல்லவர்களே போல் வாழ்ந்துகின்ற ஒரு மாய வாழ்க்கையை வாழ்ந்து உள்ளத்திலே அவர் ஆண்டவர் சொன்னதை போல் அவர் வெளியே நன்றாக இருக்கிறார்கள், உள்ளே அவர்கள் திறக்கப்பட்ட பிரேதத்தை போல், பிரேத குழியை போல் இருக்கிறார்கள், வெள்ளையடித்திருக்கிறார்கள், உள்ளே பிரேத குழி என்று சொல்லதை போல் நீங்கள் வாழ்ந்திருந்திருக்க கூடும். தன் பார்வைக்கு நலமுள்ளவன் நல்லவனை போல் ஒரு வாழ்ந்திருந்திருக்க கூடும். ஆண்டவர் சொன்னார், அவன் கெட்டவன் கெட்ட கனியை கொடுக்கிறான், அவன் எவ்வளவுதான் முயன்றாலும் கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்கவே இயலாது என்று சொன்னார். மேக் த ட்ரீ குட், மரத்தை நல்லதாய் மாற்றுங்கள், அப்பொழுது நல்ல கனி கொடுக்கும் என்று அவர் சொன்னார். ஆகவே இந்த பழைய மனிதனை நீங்கள் அகற்றி வந்தது ஒரு கோலாகலம் இல்லையா? கெட்ட மனுஷன் எவ்வளவு பார்த்தாலும் சகதியிலே உருண்டு பிறண்டு இருக்கிறவன் நாற்றம் எடுத்து என்னை தூக்கி எடுத்தார், என்னை கழுவினார். இப்பொழுது பழைய மனிதனையும் அவர் அழைத்து அந்த பழைய மனிதனை நான் சிலுவையில் அறைந்தேன் என்று கூறி உங்களை புது மனிதனாய் அவர் உங்களை மாற்றுகிறார். ஒரு சீசனாய் உங்களை அவர் மாற்றி வைத்திருக்கிற கோலாகலம் அல்லவா? இதெல்லாம் பிரித்து நம்மை வாழுவது எத்தனை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை.
ஹல்லேலூயா. அந்த நாட்களில் 12 கோத்திரங்கள் என்று இருக்கும். லேவியர் கோத்திரம் என்று சொல்வது ஏராளமான சுத்திகரிப்பை குறித்து அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் அவள் கர்த்தருடைய சமூகத்திலே நேரடியாக வர வேண்டும் என்பதற்காகவே. மற்ற கோத்திரத்தாரை விட, நப்தலினையோ மற்ற யூதாவையோ மற்ற கோத்திரத்தை விட லேவியர் கோத்திரத்துக்கு அவ்வளோ அவர் பரிசுத்தத்தை அவர் கட்டளையிட்டிருப்பார். இந்த லேவியர்கள் அந்த நாட்களில் இந்த பிரீஸ்ட் என்று சொல்கிறவர்கள் இந்த காலத்தில் சொல்லிக்கொள்கிறார்களே ஆரியர்கள் அல்லது அந்தணர்கள் தங்களுடைய ஜாதியை சொல்லிக்கொள்வதை போல் இவர்கள் ஜாதி ஒன்று இல்லாவிட்டாலும் they thought we belong to God, we are so closer to God. அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவதை கூட அந்த ஆசாரியன் அந்த லேவியன் தான் உள்ளே போக முடியும், அல்லாமல் மற்ற கோத்திரத்தான் போக முடியாது என்றல்லவோ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோன்று என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை அவர் பரிசுத்தாவினால் என்னை நிறைத்து என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்கிற அந்த பகுதியிலே நீங்கள் வருவது மகிழ்ச்சி இல்லையா? எத்தனை காரியங்களை விட்டு வந்திருக்கிறோம், அது மகிழ்ச்சி இல்லையா? விட்டு வந்த காரியத்தை தொடுவது என்ன அருவருப்பாக இருக்கும்? நீங்கள் பாபிலோனிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள், அசுத்தமானது ஒன்றையும் தொட்டு விடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறதை அதுபோன்ற ஒரு கோலாகலமான ஒரு இடத்திலே வந்து பங்கு பெறுவதுதான் இந்த கவர்னர் மேஜை அல்லது நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியினுடைய அந்த மேஜை. அந்த மேஜைக்கு வருகிறவன் இத்தனை சிலாக்கியம் பெற்றவனாய் வருகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே கிரியை செய்ய தொடங்கி விடுகிறார். எப்படி அவர் கிரியை செய்கிறார்? மாம்சத்தினுடைய இச்சையிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அது ஆட்டோமேட்டிக்காக நடைபெறுகின்ற ஒரு செயல். அதை ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். கிறிஸ்துனுடையவன் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் he has crucified என்று எழுதியிருக்கிறான். அவன் ஏற்கனவே சிலுவையில் அறைந்திருக்கிறான் என்று கூறப்பட்டதை அவன் விசுவாசிக்கிறான். நாட் ஓன்லி த ஓல்டு மேன், என்னுடைய பழைய மனிதன் மாத்திரமல்ல, என்னுடைய மாம்சமும் ஆசை இச்சையில் நினைச்சப்பட்டிருக்கிறது. இது ஆல்ரெடி பீன் குரூசிஃபைட் பை ஜீசஸ், இயேசுவினால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இந்த மாம்ச காரியங்களை, நான் இச்சைகளுக்குரிய காரியங்களை செய்திட மாட்டேன் என்ற ஒரு தூய்மைக்கு அவன் வந்திருந்திருக்கிறான். அவன் எப்படி அதை தூய்மைக்கு அவன் வருகிறான்? மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்ன அங்கே எழுதியிருக்கிறது? அசுத்தம், காமவிகாரம், அங்கே விபச்சாரம், பகை, விரோதம், வைராக்கியம் என்றெல்லாம் வருகின்றதெல்லாம் வெளியரங்கமாகவே அவர்களுக்கு தெரியும். they know that, அதை அறிவார்கள். யார் அறிவான்? கிறிஸ்துவன் அறிவான். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் அறிவான். பழைய மனிதன் எப்படி சிலுவையில் அறையப்பட்டான் என்று எண்ணியிருக்கிறானோ அதுபோலவே தங்கள் மாம்சமும் ஆசை இச்சையிலும் சிறுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு விட்டது என்று எண்ணுவான். பழைய மனிதனை தேடி அவன் போக மாட்டான். அதுபோலவே வெளியரங்கமாய் வருகின்ற காரியங்களை அவன் செய்ய மாட்டான். எதை விசுவாசிக்கிறான் என்று சொன்னால் அவன் விசுவாசிப்பதெல்லாம் ஜீசஸ் ஹேஸ் பீன் குரூசிஃபைட் ஃபார் மீன், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டான். ஹல்லேலூயா. தானே மாம்சத்தையும் ஆசையத்தில் சிலுவையில் அறைகிறான் என்று அல்ல. ஒரு காலத்தில் அப்படி நான் கூட சில சிந்தையில் அந்த நாட்களிலே கொண்டிருந்தேன். பின்புதான் அதை நான் கண்டேன். அடடே, இது வெளியரங்கமான காரியம் அல்லவோ, இது நான் செய்ய போயிருக்கிறேன். நான் போனதில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பகிரங்கமாய் தெரியாத காரியத்தை கூட ஒரு செய்வான் என்றால் தேவனுடைய பிள்ளை என்று இல்லை என்று அர்த்தமோ? ஒரு வேளை இருந்தாலும் இருக்கக்கூடும். அவளுக்கு தெரிந்த ஆளுமே கூட காமகாரத்தில் ஈடுபடுவார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலுமே கூட தென்னோதன் அவர்கள் நன்றாய் தெரியும். வெளியரங்கமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வெளியரங்கமாய் மாம்சத்தின் கிரிகள் இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தும் கூட அவர்கள் பிரிவினைக்கு கை கொடுப்பார்கள், அவர்கள் புறங்குறலுக்கு கை கொடுப்பார்கள், அவர்கள் வேசித்தனத்திற்கு, விபச்சாரம் என்று சொல்வது செயல், வேசித்தனம் என்றால் வேசித்தனத்திற்கு ஒப்பான கண்களின் ஈச்சைகள், அவர் கையினால் செய்கின்ற சில விரோதங்கள், காலினால் செய்கிற சில விரோதங்கள், ஏதோ ஒரு பகுதியை வைத்து கொண்டு செய்கிற வேசித்தனம், அதை அவருக்கு நன்றாக தெரியும். திஸ் இஸ் ராங் என்று தெரிந்தாலும் அதை செய்து கொண்டு இருக்கிறாரே. அதிலிருந்து என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். எப்படி விடுதலையாக்கியிருக்கிறார்? மாம்சத்தையும் ஆசையச்சிலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட்டு விட்டதே, இதை நான் எப்படி செய்யலாம் என்று அவன் யோசிப்பான். ஆட்டோமேட்டிக்காக அந்த யோசனை வரும். உண்மையான தேவனுடைய பிள்ளையை அவன் இயேசுவினுடைய மீட்பை பெற்றவனாக இருப்பான் என்றால் உள்ளம் பதறும். ஒரு வேளை தவறு செய்திருந்தாலும் ஐயோ ஒரு மாதிரி இருக்கிறதே, இப்படி செய்து தவறல்லவோ என்று எண்ணுவான். அப்படியாவது அவன் எண்ணியிருந்தால் கர்த்தர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்கு போதித்து, இல்லையப்பா நான் ஏற்கனவே இந்த மாம்சத்தையும் ஆசையையும் சிலுவை அறைந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருந்திருப்பார். பின்பு அவர் கொண்டு வந்து அந்த மாபெரும் அந்த சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், ஒரு ராஜரீக ஒரு இடத்திற்கு அவர் கொண்டு வருவதெல்லாம் தான் இந்த பூமியிலே வாழ்ந்து நடந்த ஒரு பகுதியை
அவனுக்கு அவர் காண்பித்தார். அவர் வாழ்ந்து நடந்து காண்பித்த பகுதி என்னவென்று சொன்னால், மாம்ச இச்சைகளை சில அறிந்ததல்ல. அவரிடத்தில் பழைய மனுஷன் இல்லை. அவருடைய மாம்சத்திலே அங்கே பாவம் குடிகொண்டு இருந்து வாழ்ந்ததில்லை. அவர் ஒரு நாளும் அவர் ஐயோ காமகாரம் இருக்கிறதே, அல்லது பிரிவினை இருக்கிறதே, சண்டை இருக்கிறதே, போட்டி இருக்கிறதே, கோபம் இருக்கிறதே என்று பார்த்து பயந்து போய் அவர் வாழ்ந்ததில்லை. அது ஏனென்று சொன்னால், இட் ஹஸ் பின் ஓவர், அதெல்லாம் முடிந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் அடக்கமாகிவிட்டது. பின்பு அவர் ஒன்று செய்தார். என்னவென்று செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அது என்னவென்றால், ஹி ஃபவுண்ட் த செல்ஃப், தனக்குள் இருந்த சுயத்தை அவர் கண்டார். செல்ஃப் வில், சுய விருப்பம், சுய சித்தம், நான் என்று சொல்கிற அந்த விருப்பத்தை நம்மை போல் மாம்சத்திலே வந்த கண்டாரையா. அங்கேதான் நமக்கு ஒரு ராஜரீகத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். என்ன ராஜரீகம்? நான் நடக்கின்ற பாதையிலே நீங்களும் நடந்து வாருங்கள். நீங்கள் தேவனுடைய குமாரர்களாய் மாறியிருக்கிற இந்த ஒவ்வொரு அடிச்சுவடாய் நடந்து 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 நீங்கள் வந்த பிறகு மாம்சத்தின் இச்சையிலிருந்து நீங்கள் விடுதலையாகி அதையெல்லாம் நீங்கள் செய்வதில்லை. தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். ஒரு நாள் நீங்கள் பழைய மனிதன் போய் மீண்டும் சேற்றிலே அவன் விழமாட்டான். தட்ஸ் ஒண்டர்ஃபுல். கண்ணுக்கு தெரிகின்ற பாவத்தை, திஸ் இஸ் சின் என்று தெரிந்த பாவத்தை அவன் செய்யவே மாட்டான். ஆனாலும் நான் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று என்னுடைய சரீரத்திலே குடி கொண்டிருந்த ஒரு சுயத்தை கண்டு நான் வாழ்ந்தேனே, சுயசித்தம், சாகும் வரைக்கும் அதை நான் செய்தேன். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கள் நான் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று சொல்லுகின்ற ஜெபத்தை, காலமெல்லாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய ஜெபத்தை கடைசி நேரத்தில் கூட அந்த நிமிடத்திலே ஒரு கேட்க வேண்டியதாக இருந்ததை பாருங்கள். அதை நீங்கள் வாழும்படி டேக் த கிராஸ், சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற அந்த லூக்கா 9ஆம் அதிகாரம் இருக்கிறதே. லூக்கா 9:23 என்ன வாசிக்கிறோம்? என்னை பின்பற்றிய ஒருவன் அவன் தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். நீங்கள் உங்களுடைய பாலிய மோகத்தையும் உங்களுடைய கேவலமான அந்த சண்டையும் நீங்கள் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் தட்ஸ் ஓவர் விதியும். அதுபோல் நமக்கும் ஓவர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருப்பேன் என்று சொன்னால் இந்த மாம்ச கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிற பகுதி செய்வானா? வெளியரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு அருவருப்பை போய் அவன் போய் நக்குவானா? கக்கினதை போய் அவன் தின்னுவானா? போகவே மாட்டான். ராஜரீகத்துக்குரிய ஒரு பகுதி என்னவென்றால், குமாரன் இந்த பூமியிலே வந்து ஹி லிவ்ட் எ லைஃப், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஹி வாக் தேர், அந்த வாழ்க்கையை நடந்தார். என்னை பின்பற்றி நீங்களும் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வாழுங்கள். அல்லேலூயா. அதுபோன்று ஒரு வாழ்க்கையை அவர் அந்த ஸ்டாண்டர்டை அவர் கற்றுக் கொடுத்த பொழுது தன் சரீரத்தை எப்படி அவர் எடுத்து சொன்னார். அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். நீர் தகன பலிகளையோ அல்லது சர்வாங்க தகன பலியிலையோ நீ விரும்புவதில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு தந்தீர். எதை தந்தீர்? சரீரத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள சரீரத்தை அல்ல, இப்பொழுது நீங்கள் அறிவதெல்லாம் நான் ஐ கம் வித் திஸ் பாடி, இந்த சரீரத்திலே ஒரு பலி இருக்கிறது, அதை நான் கொடுக்க வேண்டும். சர்வாங்க தகனபலி கேட்டால் கொடுத்திருப்பேன், காணிக்கை கேட்டால் கொடுத்திருப்பேன், எல்லாம் கொடுத்திருக்க முடியும். அதை கொடுப்பது எளிது. ஆனால் அவர் விரும்பினது எல்லாம் உங்கள் சரீரங்களை பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று அவர் அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசிங்களா? அந்த அடியை எப்படி அவர் எடுத்து சொல்கிறார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். சர்வாங்க தகன பலியிலும் பாவ நிவாரண பலியிலும் உமக்கு பிரியமானது அல்ல. உமக்கு பிரியமானது என்னவென்றால், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று நான் சொன்னேன். ஆகவே தொடர்ந்து அதை அவர் என்னவென்று அதை அவர் சொல்லுவார் 9ஆம் வசனத்திலே, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுபோன்று ஒரு ராஜரீகத்தினுடைய ஒரு அடிச்சுவடை நமக்கு காட்டுகிறார். என்னதை காட்டுகிறார்? லைக் மீ ஹூ வாக்ட் ஆன் திஸ் இயர், இந்த பூமியிலே நடந்த வாழ்க்கையை சொல்கிறேன் கேளுங்கள். உங்களை போன்ற சரீரத்தை உடையவனாய், அதாவது ரட்சிக்கப்பட்டு
நீங்கள் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுனுடைய சிலுவினாலே பழைய மனிதனை ஒழித்து நீங்கள் மாம்சத்தினுடைய கிரிகளை கண்டு அது வெளியரங்கமானதை கண்டு அதை அசசி என்று கண்டு விட்டு வந்து விட்டீர்களே, ராஜரீக பரம்பரையிலே வந்தீர்களே, அந்த லேவியனை போல் உங்களை ஒரு அந்தணனை போல் நீங்கள் பாதுகாத்து கொண்டனை போல் சுத்தகரம் உடையவனாய் நான் சுத்த ஸ்தலத்திற்கு போகிறவன் என்ற எண்ணத்தோடு வந்தீர்களே, இப்பொழுது வாருங்கள், ஐ வில் லீட் யூ இன் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உங்களை நடத்துகிறேன் என்று அவர் சொன்னதெல்லாம் திஸ் பாடி, இந்த சரீரத்திற்குள் சுயசித்தம் அடங்கியிருக்கிறது. நானோ பலி செலுத்த விரும்புகிறேன், வெளியுள்ள பலியே அல்ல, இதைத்தான் பலி செலுத்த விரும்புகிறார் என்று அறிந்து என்னுடைய சுய விருப்பம் ஒன்று இருக்கிறதே, என்னுடைய சுய கௌரவம் ஒன்று இருக்கிறதே, எல்லாம் சுயத்தை ஒரு மனுஷன் எப்படி வெறுப்பான், கட்டி அணைத்து கொள்வான், சுயத்தை அப்படி அவன் நேசிப்பான். தனக்குரியது அல்லவோ, உங்கள் பையில் கூட பேனாவை எடுத்தா ஐயோ குடியா என்று நீங்கள் வாங்க மாட்டீங்களா? சுயம் அப்படி கொடுமையானது. தனக்குரிய எதுவும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, தன்னை இழப்பதற்கு அது துணிவது இல்லை. ஆகவே சுயம் என்று சொல்கிற அந்த சுய விருப்பம், அந்த சுய பெருமை, அந்த சுய ஆணவம், சுய கர்வம் எல்லாம் ஒழிவதற்கு இயேசு அவர் சிலுவையை சகித்தார் என்று சொல்வதெல்லாம் பாவிலான் தனக்கு ஏற்பட்ட விரோதங்களை அவர் சகித்தார். அவர் வெளியே இருந்து வந்த எத்தனையோ காரியங்களை தன்னை சோதிக்கப்பட்டு உள்ளே வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் அவர் கண்டு தன் சுயத்தை அவர் வெறுத்தார். அல்லேலூயா, that is the royal walking with God. இயேசுவோடு கூட நடக்கின்ற ஒரு ராயல் வாக்கிங், ஒரு ராஜரீக ஒரு நடை. எப்படி நடக்க வேண்டும்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இயேசுவின் சிலுவையில் அவர் சிலுவையை சகித்து வெற்றி சிறந்து பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து விட்டார். ஃபாலோ ஹிம், அவரை பின்பற்ற வேண்டும். முன்னால் போய் கொண்டிருக்கிறாரே, அவரை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நான் எங்கேயோ அங்கே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன், என் பிதா எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவேன் என்று வாக்குரைத்த ஒரு இடம் என்னவென்று சொன்னால் த வே ஆஃப் கிராஸ், சிலுவையின் பாதை தான். சிலுவையின் பாதை தெரிந்து கொண்டேன் எவனோ அவன் இயேசுவையே தன்னுடைய குருவாய் கட்டி அணைத்து கொள்வான். அவரை பின்பற்றி அவருடைய வழியிலே அவன் சென்று நாள்தோறும் அவனுடைய சுயத்தை அவன் கண்டு சிலுவிலே அறைவான். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உள்ள மாந்தர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன், எது வேணாலும் நான் இழப்பேன் சார், என்னுடைய மானம், என் மரியாதை, என் கௌரவம், என்னுடைய சுயம் என்று சொல்லும் பொழுது அதை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்வார். யாரை சொன்னாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய சம்சாரம் என்னை இப்படி பேசிவிட்டா என்று கொதிக்கின்ற கணவன்மார்களை பார்த்துருக்கிறேன். அல்லது மனைவிமார்கள் என்னுடைய அப்பா வீட்டை இப்படி சொல்லிவிட்டார் என்று ஒரு ஆணவத்திலே தன் குடும்ப கௌரவத்தை முன்வைத்து பேசியவர்களை பார்த்திருக்கிறேன். கொதித்து போய் நிற்பதெல்லாம் சுயந்தானே. இந்த சுயத்தை வைத்து கொண்டு பரலோகம் சேர முடியுமா? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானங்களின் வழியாக ஏறி பிதான் வலது பாரத்தில் உட்கார இடத்தை யாருக்கு தருவார்? இப்படி கொதிக்கின்ற மனுஷனுக்காக தருவார்? தன்னுடைய சுயத்தை வைத்து கட்டி காக்கிற ஒரு மனுஷனுக்காக அவர் தருவார்? ஒரு சரீரம் என்று சொல்லுவதையெல்லாம் த பாடி வித் செல்ஃப் வில், சுய சித்தத்தை அடங்கின அந்த சரீரத்தை தான் அவர் சொன்னார். அவர் சரீரம் இன்னதென்று அறியாமல் அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ணாதீர்கள். அவருடைய சரீரம் சுட கொடுத்தார். அவர் சரீரத்தை சிலுவிலே ஒப்பு கொடுத்தார், பலிபீடத்திலே வைத்தார், தகன பலியிலேயும் மேலான பலிக்கு அதை ஒப்பு கொடுத்தார் என்று கவனத்தை நீங்கள் வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் யூ கேனாட் டேக் பார்ட். அவருடைய சரீரத்திலே அப்பங்கொள்ள முடியாது. அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமல் ஆணவத்திலேயே தன் சுயத்திலேயே பம்பரத்தை ஓட்டுகிறதை போல் மையத்தை வைத்து சுழன்று வந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிதாவை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி சிலுவையை எடுத்து தன் சுயத்தை வெறுத்து அதை அழித்து பரலோக ராஜ்யம் வந்து சேர்ந்திருக்க முடியும்? ஒரு நாளும் அனுமதித்து விட மாட்டார். ஜீசஸ் மிக்கம் மத்தியானத்துக்கு மேலே வந்தாலும் வருவார், மரணம் நமக்கு வந்தாலும் வரும். எனிதிங் வில் கம், பட் யூ கேனாட் என்டர் இன்டு காட்ஸ் கிங்டம். என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட முடியாது. கவனம் வேண்டாமா? விழித்திருந்து வாழ வேண்டாமா? இந்த அப்பத்திலே புசிக்கிறோம் என்ன செய்யணும்? கர்த்தாவே, இப்பொழுது வந்தாலும் நான் உமக்கு உடன்படிக்கையை கை கொண்டு வாழ்கிறேன், உன் ரத்தத்து மேல் நான் குடித்து வாழ்கிறேன், ரத்தத்தை நான் உடன்படிக்கையை வைத்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன், என்னுடைய சுய சித்தத்திற்கு திரும்பி போக மாட்டேன், இன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன், தொடர்ந்து வாழ்வேன் ஐயா என்று அதை
ரிமெம்பரன்ஸ் தங்களுடைய வாழ்க்கையிலே திரும்ப 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 நினைவு கூறும்படி சொன்னதெல்லாம் திஸ் கிராஸ் லைஃப், சிலுவை வாழ்க்கை தான் சொன்னார். இதை நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வரும் வரைக்கும் நீங்கள் அதை இந்த பாத்திரத்தில் புசித்து, இந்த அப்பத்தில் புசித்து, இந்த பாத்திரம் பானம் பண்ணும் போதெல்லாம் அவரை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீர்கள் அப்பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறீர்கள். பிரிங் இட் டு ரிமெம்பரன்ஸ். எப்பொழுதுமே அதை நினைவு கூர்ந்து உங்கள் முன்னால் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நினைவு கூர்ந்தால் யோசித்து என்ற காரியம் அல்ல, மேக் இட் ஷியோர். அதை நிச்சயப்படுத்தி வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அதை நிச்சயப்படுத்தி வாழ்வது இந்த கர்த்தருடைய மேஜைக்கு வரும்போதெல்லாம் திஸ் இஸ் மை லைஃப், இதை எழுந்து விடக்கூடாது. என்னமோ என் வீட்டில் நடக்கிறது எது வேணாலும் நடந்தாலும் போகட்டும், பட் ஐ வில் டேக் த கிராஸ். சிலுவையை எடுத்து என் குருவை நான் பின்பற்றி வாழ்வேன். இந்த பூமி எனக்கு சதமல்ல, கர்த்தருடைய ராஜ்யம் நான் போய் சேர வேண்டும் என்று அந்த உறுதியை வைத்திருக்கிறானே, அவன்தான் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறிந்து வாழ்வான். அந்த சரீரத்தினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால், தன்னை அவன் சோதித்து பார்ப்பான். தன்னைத்தானே 28ஆம் வசனத்திலே அவன் தன்னைத்தானே சோதித்தருகின்ற ஒரு மனுஷன் எப்பொழுதுமே தனக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை அறிந்திருப்பான். தன்னுடைய கேடான வாழ்க்கையை கண்டு காணாதே போல் இருக்க மாட்டான். திஸ் இஸ் ராங், இது தவறு என்று அறிந்திருப்பான். அவன் மனம் திரும்புவான், சோதித்திருந்தவன் வாழுவான். பின்பு அவன் என்ன செய்வான் என்று எழுதியிருக்கிற 31ஆம் வசனத்திலே, நம்மை நாமே நிதானித்து அறிந்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம் என்று 31ஆம் வசனத்தை சொல்லுவான். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் நியாயந்திருக்கப்படுவது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நம்மை நாமே நிதானித்து என்ற அர்த்தம் அல்ல, நம்மை நாமே சரி பண்ணி கொண்டோம் என்று அல்ல. எத்தனையோ பேர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், பிரதர் திஸ் இஸ் ராங், இது பிழை, இது நிச்சயமாக இது தேவனுக்கு விரோதமான குற்றம், நீ ஆண்டோடத்தில் போய் ஒப்புரம் வாங்க. சரி பிரதர், சரி பண்ணி சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஆண்டோட சரி செய்து விட்டீங்களா பிரதர், அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர், நான் கரெக்டாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். என்னை நானே நிதானித்து பார்த்து விட்டேன். ஒரு மனிதன் தன்னைத்தானே நிதானிப்பதற்கு அவனுக்கு அனுமதி உண்டோ? அவன் சொல்வதெல்லாம் என்னையே நியாயந்தீர்த்து பார்த்து கொண்டேன் என்பதுதான். நியாயத்தில் யார் வழங்குவார்? நீதிபதி யார்? நீங்கள் உங்களுக்கு நீதிபதியா? யாருக்கு முன்னால் நின்றிருந்திருக்க வேண்டும்? நியாயமாய் தீர்ப்பு செல்லிடத்திலே போய் நின்றிருந்திருக்க வேண்டும். அவர் உங்களை நியாயந்திருந்திருக்க வேண்டும். தன்னைத்தானே நிதானித்து என்று சொல்வதெல்லாம் அவருக்கு முன்பாக நிற்பது தானே அல்லாமல் நியாயந்திருக்க வேண்டியது யார்? கர்த்தர் உங்களை நியாயந்திருக்க வேண்டும். ஆகவே அப்படி நிதானித்து அறிந்தவன் நாம் நியாயந்திருக்கப்படும் பொழுது உலகத்தோடைய ஆக்னைக்குள்ளாக திருக்கப்படாதபடி உலகத்தாருக்கு வருகின்ற அந்த தண்டனையின்படி நாங்கள் வராமல் கர்த்தராலே என்ன செய்யப்படுகிறோம்? சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இதை ரொம்ப சிம்பிளாய் விளங்கிக் கொள்ளாமல் அதை குழப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது என்னவென்று சொன்னால், when we go and stand before God, தேவன் நிற்கும் பொழுது God chasten me, என்னை சிட்சிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? சிட்சை என்றால் என்னவென்று தெரியுமா? ஆக்கணிக்குள்ளாக இருக்கிற நியாய தீர்ப்பு என்றால் என்னவென்று தெரியுமா? அது தேவன் செய்கின்ற முடிவான அழிவுக்குரிய அந்த நியாய தீர்ப்பு. ஆக்கணை, உலகத்தாரோடு ஆக்கணை என்று சொல்கிற இடமே வேறு, அவர் முன்பாக நின்று சிட்சிக்கப்படுதல் என்பது வேறு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறதை போல் எப்படி ஏன் எழுதியிருக்கிறது? ஒரு தகப்பன் எதில் உள்ள வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை தவறு செய்தால் அல்லது ரோட்டில் போகிற பிள்ளை ஒரு தவறு செய்தால் ஒன்று பாப்பா இப்படி செய்யாது என்று சொல்லலாம், அல்லாமல் சிட்சை என்று சொல்வதெல்லாம் கண்டினியூஸ்லி கரெக்டிங் தம். தொடர்ச்சியாக அவள் என்ன செய்வான்? அவன் உபதேசித்து அவன் பொதித்து கொண்டே இருப்பான். அதுதான் சிட்சை. பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பனுடைய சிட்சை என்ன செய்யாதீர்கள், அற்பமாக எண்ணாதீர்கள். அவர் உங்களுடைய பிரயோஜனத்திற்காகத்தான் சிட்சிக்கிறார். ஆகவே கர்த்தரும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே என்ன செய்வார்? அவர் பிள்ளையை சிட்சிப்பதை போல் சிட்சிப்பார். அதற்கு தான் அவருக்கு முன்பாக போய் நிற்பது. அவருக்கு முன்பாக நின்று, இறைவா என்னை நிதானித்து முன்பாக வருகிறேன் என்று சொன்ன பொழுது என்னை அவர் நியாயந்திருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். என்ன செய்யப்படுகிறோம்? நான் கேட்குறேன், உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் எதர் இட் கண்டினியூஸ் தேன் அப்படி சிட்சை நடந்து கொண்டு இருக்கிறதாம்? அப்படிப்பட்ட சிட்சையை நீங்கள் ஏற்று நீங்கள் வாழ்ந்தது உண்டா? இன்று அப்படி சத்தத்தை கேட்டால் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, நாளை என்று அல்ல, இன்னும் 10 நாள் கழித்து என்றால், இன்று உடனே அவர் சிட்சிக்கிறாரே. ஒன்றை போதித்து
சொல்கிறாரே, பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துகின்ற சமயத்திலே நீங்கள் சரி செய்திருக்கிறீர்களா? சிச்சை என்று சொல்வது. we love the children. நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற அப்படின்னாலே இது தவறமா, இப்படி இப்படி உட்காரக்கூடாது, அப்படி உட்காரு, நீ கொஞ்சம் எழுந்து நின்று கொள்ளு, அல்லது நீ இப்படி படுத்துக்கொள், நீ அதை செய்து விடக்கூடாது, இதை செய் என்றெல்லாம் சொல்லுகின்ற சிச்சை என்று இருக்கிறதே. that's a beautiful thing with a child. ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு. நாம் டியூட்ரானிலே என்ன வாசிக்கிறோம், உபாகமத்தில் என்ன வாசிக்கிறோம், உன் பிள்ளை எழுந்திருக்கும் பொழுதும், அவன் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், அவன் நடக்கும்போதும், படுத்திருக்கும் பொழுதும் என்ன சொல்வாயாக? புத்தி சொல்வாயாக என்று சொல்வது என்ன? சிச்சை. தகப்பன் தன் பிள்ளை அப்படித்தான் சிச்சிக்க வேண்டும். தன் பிள்ளை கண்டும் காணாத போல் இருப்பதை குறித்து நானே பேசியிருக்கிறேன். இங்கே இருக்கிற பிள்ளைகளே பாருங்கள், நீங்கள் பெற்றோர்களை நீங்கள் கண்டித்து அதை சிச்சித்து சொல்லி அதை அனுப்புவதுண்டா என்று கூட நான் பல முறை கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் யூ ஆர் ஏ பேரண்ட், ஒரு தகப்பன் ஒரு தாய் என்று இருக்கும் பொழுது they need that chastening. அந்த சிச்சை என்று சொல்கிற ஆங்கிலத்தில் சேசனிங், அந்த கரெக்ட் பண்ணிக்கின்ற திருத்துவதற்குரிய ஒரு பகுதி இருக்கிறது. God do that. தேவன் செய்கிறார். திருத்தப்பட்டீர்களா? அப்படித்தான் நீங்கள் திருத்தப்பட்டு நாட்கள் செல்ல செல்ல வளர்ந்து கொண்டே வருகிறீர்களா? முன்பு போல தான் இருக்கிறீர்களா? நீங்கள் திருத்தப்பட்டதை நிறுத்தும் பொழுது பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறீர்களா? அதுபோல் நீங்கள் மாறிவிட்டீர்களா? தகப்பன் பிள்ளையை சிச்சிக்கிறதை போல அவர் சிச்சிக்கிறார். சிச்சிக்காத பிள்ளைகளை என்னவென்று அவர் சொன்னார்? வேசியின் பிள்ளைகள் என்று சொன்னார். யாருக்கோ பிறந்த பிள்ளை என்று சொல்வதை போல் அந்த பிள்ளைகளை வேசியின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் காலாவட்டத்திலே அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது, மை ஃபாதர் சேசன் மைய, ஐ தேங்க் ஹிம், நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவர் என்னை திருத்திருந்திருக்காவிட்டால், என் தாய் என்னை திருத்திருந்திருக்காவிட்டால், அந்த லோயிசால் பாட்டி இடத்தில் விசுவாசம் ஐனிக்கா இடத்தில் வந்தது, ஐனிக்கா இடத்தில் விசுவாசம் தீமோத்தேக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது தீமோத்தே எவ்வளவு மகிழ்ந்து பூரித்து போயிருந்திருப்பான். அதுபோல் நல்ல விசுவாசத்தை என் உள்ளத்திலே வளர்த்தார்களே. அந்த கொஞ்ச நாட்களிலே மோசையை போய் விட்டு வந்த குழந்தை பருவத்தில் விட்டு வந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அந்த ஒரிஜினல் தாய் அவன் எல்லாவற்றையும் போதித்து இஸ்ரவேலுடைய சகல தாற்பயத்தையும் புகுத்தி வைத்து அனுப்பி வைத்து விட்டாலே. அங்கே சென்று அவன் பார்வோனுடைய அந்த இளவரசனாய் அவன் இருந்தாலுமே கூட he was Israelite, இஸ்ரேலானவே அவனை நின்று அவன் வாழ்ந்தானே பாருங்கள். that is the chastening of a mother. ஒரு மதர் போதித்திருப்பாள், ஒரு தாயை போதித்திருந்திருப்பாள். தகப்பன் போதியாத பிள்ளை உண்டோ, தகப்பன் சிச்சிக்காத பிள்ளை உண்டோ என்ற இடத்தை எத்தனை பேர் எழுந்து போயிருக்கிறார்கள். ஐ ஹவ் பின் அஸ்டானிஷ்ட். நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். why they don't say that? ஏன் அவர்கள் திருத்திருந்திருக்கக்கூடாது? கண்டு காணாத விட்டு அதெல்லாம் அவர் விட்டு ஏதோ சொல்லிக்கொண்டு என்னமோ பெரிய அவர்கள் அதெல்லாம் அவர்களை மாறி அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்னென்னமோலாம் சொல்கின்றதை பார்த்தால், ஒய் வர் யுவர் ஃபாதர், ஒய் வர் யுவர் மதர். மை காட் இஸ் மை ஃபாதர். நல்லவர். தகப்பன் பிள்ளையை சிச்சிக்கிறதை போல் தான் என்னை சிச்சித்தார். மற்றவர்களுக்கு செய்யலாம், நீ செய்யக்கூடாது என்று சொல்லுவார். மற்றவர்களை பார்க்காது, அது அவர்களுக்குரியது. பட் ஃபார் யூ, உன்னை பொறுத்தவரை இல்லை, டோன்ட் டூ தேட், இதை செய்வது தவறு என்று சொல்வார். பாவமே தோன்றாது என்பதை போல் தோன்றும், அதை அல்ல. வாட் ஐ சே, நான் சொல்வதெல்லாம் டோன்ட் டூ தேட், இது செய்துவிடக்கூடாது. யாரோ சில பிள்ளைகள் செய்கிறது என்று என்னால் இருந்து விட்டு போட்டும், பட் யூ டோன்ட் டூ தேட், நீ செய்ய வேண்டாம் என்று சொல்வதெல்லாம் சொந்த பிள்ளைக்கு அவன் சொல்லுவான், சொந்த மகளுக்கு அவன் சொல்லுவான், மகனுக்கு அவன் சொல்லுவான், ஒரு தாய் சொல்லுவாள். அதுபோன்று சிச்சை என்று இருக்கிறது. தேட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். உங்களை தகுதிப்படுத்துகின்ற, உங்களை கர்த்தருடைய மேஜைக்கு தகுதிப்படுத்துகின்ற, அபாத்திரமாய் புசித்து பானம் பண்ணாது இருப்பதற்கு தகுதிப்படுத்துகின்ற ஒரு இடம் ஒன்று உண்டே. கேட்கிறேன், உங்களிடத்துக்கு பார்த்தான் கேட்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தகப்பனும் பரலோக தகப்பனும் இருக்கிறாரா? அவர் உங்களை சிச்சித்தது உண்டா? நிச்சயமாய் சிச்சித்திருப்பார். ஏன் கேட்கவில்லை? ஏன் திருந்தவில்லை? ஏன் விட்டு விட்டு வரவில்லை? ஏன் அந்த பாவத்தை விட்டு ஓடவில்லை? ஏன் தீமையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் இப்படியெல்லாம் பாவத்தோடு கட்டிப்பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் வாழ்ந்தீர்கள்? சிச்சிக்கவில்லையா? சொல்லவில்லையா? உணர்த்தவில்லையா? சிச்சித்தான். ஆனால் இவர்கள் சிச்சையை விரும்பவில்லை, சிச்சையை ஏற்றுக்கொள்வதில்லை. நீதிமொழிகளுடைய முதல் அந்த அதிகாரமே, கர்த்தருக்கு பயந்தவன் புத்திமதியை ஏற்றுக்கொள்வான், கர்த்தருக்கு பயந்தவன் ஆலோசனை விரும்புவான், கர்த்தருக்கு பயந்தவன் தேவனுடைய வழி அவன் நாடி அவன் நடப்பான் என்றெல்லாம் இருக்கிறதே. தெய்வ பயம் இல்லாது போய்விட்டதோ என்று தான் கேட்டு பார்க்க வேண்டும். சிச்சை யாருக்கு உண்டு? எனக்கு உண்டு என்று சொல்ல வேண்டும். சபை ஒரு மனுஷனையும் பார்த்து அந்த
எல்லாவற்றையும் சகலம் ஒழுங்கும் கிரகமாய் செய்யப்படக்கூடாது என்பதைத்தான் பார்ப்பானே அல்லாமல் சபை போய் உள்ளே வந்து உங்கள் பாவத்தை எதை வைத்து நான் சொல்ல முடியும்? அதை கண்டித்து திருத்த முடியுமா? உங்களுக்கு சொந்த தகப்பன் அவர் இருக்கும் பொழுது இன்னொரு தகப்பன் எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய சொந்த தகப்பன் தானே சிக்ஷிக்க முடியும். அவர் உங்களை சிக்ஷித்த பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் அவருக்கல்லவோ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை இங்கே இருக்கிற மூப்பர் அவர் கணக்கு கேட்பார். மூப்பர் கேட்பதெல்லாம் வெளியே உள்ள காரியங்களை பார்த்து அருவருப்பாய் செய்கின்ற காரியங்களை பார்த்து அதை கண்டு அதை ஒழுங்கும் கிரகமாக இல்லையே என்று கண்டால் அதை செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை அவர் கண்டிப்பாக செய்வார். உங்கள் இருதயம் அபாத்திரமாய் இல்லாத பகுதியை காட்ட வேண்டியதெல்லாம் கர்த்தர் காட்டியிருப்பார். அவருக்கு முன்பாக நின்றீர்களாம், உங்களை நிதானித்து அறிந்து நின்றீர்களாம். நீங்கள் அவரால் நீங்கள் சிக்ஷிக்கப்பட்டீர்களாம். எது நியாயந்திருக்கப்படுவது என்று எழுதியிருக்கிறது அங்கே. எது நியாயந்திருக்கப்படுவது? நாம் நியாயந்திருக்கப்படும் பொழுது கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். எது நியாயத்தீர்ப்பு நமக்கு இப்பொழுது? நியாயத்தீர்ப்பெல்லாம் முடிந்து விட்டது என்று அல்ல. என்ன நியாயத்தீர்ப்பு? கர்த்தராலே நாம் சிக்ஷிக்கப்படுகிறோம் என்பதுதான் நியாயத்தீர்ப்பு. எவ்ரி டே ஐ ஆம் ஜட்ஜ்ட் பை காட். கர்த்தராலே அவர்தான் என்னை சிக்ஷிக்கிறார். அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது நடக்கிற ஒரு அற்புத செயல் என்னவென்று சொன்னால், அவர் சொன்னார், அந்த சரீரத்தை அவர் பூமியிலே பிறக்கும் பொழுதே ஒரு சரீரத்தை தந்தீர் என்று சொன்னார். அதை சுயசித்தம் கண்டேன், அதை பலியாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை வைத்து வாழ்ந்தார். வாழ்க்கையின் முடிவிலே அதே சரீரத்தை எடுத்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அவருடைய ஸ்தோத்திரம் என்ன, பொறுமை என்ன, சாந்தம் என்ன, அவ்வளவு பரிமளித்து போய் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி ஆத்திரம் ஒன்றும் இல்லையே. அப்படி ஒரு சாந்தத்தோடு பொறுமையோடு மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் செலுத்தி வாங்கி புசிங்கள் என்று கொடுத்தாரே பாருங்கள். உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி உங்களுடைய சரீரம் மாற வேண்டும். அது ஏனென்றால் கிறிஸ்தனுடைய சரீரத்தில் நாம் கொலோசியரிலே அந்த 2:9 வாசிக்கிறோம், 2:6 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணமெல்லாம் அவருடைய சரீரத்திற்குள் வாசமாக இருந்தது. இந்த பூமியில் அவர் வந்த பொழுது எப்படி வந்தார்? தன்னை வெறுமையாக்கி வந்தார். தன்னிடத்தில் ஒரு அந்த திவ்ய சுவாபங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து வாழவில்லை. மனுஷனைப் போலவே வெறுமையாக்கி வந்தார். இப்பொழுது அந்த சரீரத்தில் சகல தேவ பக்தியும் உள்ளே வாசம் செய்ததை அதை வைத்து சொன்ன வாங்கி புசிங்கள். யூ கேன் ஆல்சோ கிவ் டு அதர்ஸ். மற்றவர்கள் கொடுக்க முடியும். கொஞ்சம் கொடுத்து வந்திருக்கக்கூடும். தட்ஸ் ஓகே. சில குறைகள் வரும்பொழுது நீங்கள் அழுதிருப்பீர்கள். தட்ஸ் ரைட். நாட்கள் செல்ல 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 சிக்ஷையிலே பழகினீர்கள் என்று சொன்னால் அப்பாவை போல் மாறுவீர்கள். பிதாவுடைய பூரண சர்க்குணமும் வந்துவிடும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் அங்கே சொல்கின்ற செயல் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அத்தனையும் சிக்ஷை தான். இதை செய்திருக்கக்கூடாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கேட்டீர்களே, வெளியே தான் விபச்சாரம் என்று நான் சொல்கிறேன். இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கிற விபச்சாரத்தை பார்க்கவில்லையா? ஒரு ஸ்திரீ வெளியே இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம் என்று அறியவில்லையா என்றெல்லாம் கேட்கிற அந்த சிக்ஷையிலே நீங்கள் பழகியிருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறதை போலவே நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்பது பொய்யாவா அவர் சொன்னார்? உங்களுடைய இரக்கமற்ற காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வளர்ச்சியடைந்து ஒரு நாள் வரும்பொழுது உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறதே போலவே நீங்களும் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்வது சாத்தியமற்றதே ஒன்றே அவர் சொன்னார். யூ கேன் ஆல்சோ பிரேக் யுவர் பாடி. உங்கள் சரீரத்தை அந்த கோதுமணி நிலத்தில் விழாவிட்டால் பலன் இருந்திருக்காது. விழுந்து செத்ததாக இருந்திருக்கும் என்றால் கண்டிப்பாக பலன் தரும். உங்களுடைய மனைவிக்கு பலன் தரும், உங்களுடைய கணவனுக்கு பலன் தரும், பிள்ளைகளுக்கு பலன் தரும். நீங்கள் அந்த யாக்கோபு ஆசீர்வதித்ததை போல் என்று அவன் உடைந்தானோ, உடைக்கப்பட்டு அவன் கோலை எடுத்து பெயர் மாறினானோ, ஆசீர்வதிக்கிறவனாய் அவன் மாறினான்னு பாருங்கள். அதுபோல் யூ கேன் பிளஸ் பீப்புள். ஜனங்கள் ஆசீர்வதிப்பதே அன்றி வேறு ஒன்றும் உங்கள் மனதிலே இருப்பதே இல்லை. யூல் பிளஸ் எவ்ரி ஒன். எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் வருவீர்கள். அல்லேலூயா. என்னவென்று சொல்வீர்கள்? வாங்கி புசியுங்கள், இது என் சரீரம், வாங்கி புசியுங்கள். அவர் சொன்னார், புத்தக சுருள் யாரை குறித்து எழுதியிருக்கிறது? என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது மார்க்கு 14ஆம் அதிகாரத்தை அவர் என்ன சொன்னார்? அவரை சிறைப்பிடிக்க வந்த பொழுது மனுஷகுமாரன் தனக்கு சொல்லப்பட்டபடியே எழுதப்பட்டபடியே என்ன செய்கிறார்? செல்கிறார். ஹி ஃபுல்ஃபில் எவ்ரிதிங்.
வேத வாக்கியம் நிறைவேறும் பொருட்டு, வேத வாக்கியம் நிறைவேறும் பொருட்டு, வேத வாக்கியம் நிறைவேறும் பொருட்டு என்றெல்லாம் நிறைவாய் அடைந்து now he come to a place, ஒரு இடத்துக்கு வந்து வாங்கி புசிங்கள் என்று சொன்னாரே பாருங்கள். அதுபோல் தேவ சித்தத்தை செய்து செய்து வாழ்ந்தவன் he will be a blessing, பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறுவான். Don't you want that blessing? யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் நமக்கு உண்டு என்று எழுதியிருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பாய். யூ கேன் பி a blessing to everyone. எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவது. Sometime it is not like that, but now it comes a place to everyone a blessing. எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறதா சரீரமாய் மாறுவது மகிழ்ச்சி தானம். யுவர் ஹோல் பாடி இப்பொழுது ஆஃபர் பண்ணி வாங்கி புசிங்கள் என்று சொல்வது மகிழ்ச்சி தானா? அது நன்றாக இருக்குமா? முழுமையும் கொடுப்பது மகிழ்ச்சி தானே? உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், பக்கத்து வீட்டில் கொடுக்கலாம், சத்துருக்களுக்கு கொடுக்கலாம், விரோதம் செய்தவர்களுக்கு கொடுக்கலாம், எல்லோரையும் நேசிக்கலாம். சத்தியத்தை புறமாக்கி நேசிப்பது என்றல்ல, அன்போடே தான் சத்தியத்தை பேச வேண்டும். அன்போடைய சத்தியத்தை பேசுவான், எல்லாம் அவன் செய்வான். நெஞ்சத்திலே தெய்வத்துவத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. ஏனென்றால் தெய்வத்துவத்தினுடைய சகல பரிபூர்ணம் எங்கே வந்துவிட்டது? அவருடைய சரீரத்திலே வாசமாய்ந்தது. அல்லது அந்த கலாத்தியர் 2:6 வாசிக்கிறது போல் சகல ஞானமும் அறிவும் அவருடைய சரீரத்திலே வாசமாயிருந்தது. சகல ஞானமும் உண்டானது. ஞானமாய் அவன் நடந்து கொள்வான். அறிவற்றவனாய் அவன் இருப்பதில்லை. அதுபோன்ற ஒரு நிறைவை அடைய வேண்டாமா? ஏன் ஒருவர் நாம் பொறுமையாக இருக்கிறோம்? வெயிட், தே க்ரோயிங், அவர் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சகலமும் வரவில்லை, இப்பொழுதுதான் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கக்கூடும், பரவாயில்லை, முன்பை விட கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்வது மெச்சிக்கொள்ளக்கூடியதானா? எஸ், நான் அடைந்தாகி விட்டது என்று நான் சொல்லுவதில்லை என்று ஒரு சமயம் அவர் சொன்னார். அடைந்தாகி விட்டது என்று நான் சொல்லுவதில்லை, பின்னாளில் மறந்து நினைச்சீர், இன்னும் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு ஒரு நாள் சொன்னார், ஓட்டத்தை முடித்தேன், ஓடி முடித்து அடைந்தாயிற்று. இது முதற்கொண்டு எனக்கு என்ன உண்டு? நீதியின் கிரீடம் உண்டு என்று சொல்லுகிற இடத்தை அடைந்தாரா அடையவில்லையா? இந்த பூமியிலான்னு சொன்னாரா, பரலோகத்தில் சொன்னாரா? இந்த பூமியிலேயே அதை சொல்லுவார். யூ வில் நோ தட் யுவர் ஹோல் பேக்கேஜ் இஸ் தேர். உங்களுக்கு முழு பேக்கேஜையும் பற்றி என்று அறிந்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்ற இடத்திற்கு வந்து யூ பி குட் மேன், நல்ல மனுஷியாய் லைக் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய சரீரத்தை போல் மாறுவீர்கள். அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமல் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து அபாத்திரமாய் பானமனாது இருக்க எச்சரிக்கை கொண்டு வந்திருக்க வேண்டும். திறந்துவீர்கள் என்று சொன்னால் ஆழமாய் மனம் திரும்பி அந்த அப்பத்தின் ரசத்திலும் புசித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வசனத்தில் எழுதியிருக்கும் தங்களுக்கு தாங்களே நியாய தீர்ப்பை வர்ஷித்து கொண்டார்கள். தாங்களாக நியாய தீர்ப்பை, ஜட்ஜ்மெண்ட், தண்டனை எனக்கு வருவதாக என்று சொல்லுவதும், அவர்களுக்கு வியாதிப்படுவதும், அவர்கள் பலவீனப்படுவதும், செத்து போவதும் போல் நீங்களாகவே வர்ஷித்து கொள்வதை போல் அங்கே எழுதியிருக்கிறதே. த பிளஸ்ஸிங், ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் சாபத்துக்குரிய அப்பமாய் மாறுவது தவறல்லவோ? தங்களை உணர்ந்து ஐ எம் கால் லைக் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய சரீரத்திற்கு ஒப்பாகவே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன். அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதே போல் எனக்கும் சரீரம் கொடுக்கப்பட்டது. அவருக்குள் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பழைய மனிதன் சில அறையப்பட்டு நான் மாம்சம் ஆசை இச்சைகள் அனுசரிக்கப்பட்டு விட்டது. சிலுவையிலே ஏற்கனவே அறையப்பட்டு விட்டது. அறிந்து வெளியரங்கமான பாவங்களை செய்யாமல் இருந்து அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயத்தை அறைவதற்கு சிச்சையினாலே ஒவ்வொரு நாளும் அதை சில அறைந்து வாழ்வது. திஸ் இஸ் யுவர் செல்ஃப், உன் சுயம் என்று அறிந்து வாழ்வது. புத்தக சூழலை உன்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது, நீ தான் இதை மறுக்க வேண்டும் என்று சொல்ல முடியும். எஸ், நாட் அது மற்றவர்கள் அல்ல. சண்டை போடுகிறவர்களை பார்த்துக்கிறேன், ஏன் இப்படி செய்தார், நீ மட்டும் இப்படி செய்யவில்லையோ என்று கேட்பார்களே. அவர்களுக்கு புத்தக சூழல் என்பதே இல்லை. எனக்கு புத்தக சூழல் இருக்கிறது. அவர்கள் என்ன இருந்தாலும் இல்லை, அவர்கள் செய்திருக்கலாம், நானும் செய்திருக்க இல்லை. புத்தக சூழல் என்னை குறித்து என்ன இருக்கிறது என்று கண்டு வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? நூதனமாயும் கூட வாழும்படி சொல்லுவார், செய்திருந்திருக்க வேண்டுமே, எனக்கு செய்திருக்கிறாரே, அப்படிலாம் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் யோசிப்பதை போல் யோசிப்பதெல்லாம் தலையில் ஆண்டவர் என்னை சிச்சித்து என்னை கொட்டி, இட் இஸ் ஃபார் யூ, நீ எனக்கு பிரியமானவன், இதை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். தேவன் அவரை நொறுக்குவதற்கு என்ன செய்தார்? சித்தம் கொண்டார் என்று சொல்லும் பொழுது
அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார், அவர் நியாயம் எடுக்கப்பட்டு போன என்றெல்லாம் பெரிய லிஸ்ட்டு வருவதெல்லாம். அல்லேலூயா, இட் இஸ் மை வில், என் மகனுக்கென்று நான் வைத்திருந்த சித்தம், அதை நான் செய்தேன் என்று அவர் சொல்லி, அவரை செய்ய விரும்பினது அவர் கையினால் என்ன செய்ததாம், வாய்த்தது என்று எழுதியிருக்கிறது. காட் பிளஸ்ட் ஹிம், அவரை ஆசீர்வதித்தார். தேவன் விரும்பி தான் நடந்தது. தேவன் சொல்லுகிற இந்த செயலை செய்வதற்கு பெயர் தான் நான் விரும்பியதை செய்தவன் என்று அர்த்தம். வில் என்று சொன்னால் தேவன் விரும்பினதை செயல்பாடுகளை கொண்டு வந்தவன். மை வில் என்றால் என் விருப்பத்தை நான் செய்தது என்று அர்த்தம். நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம்.